Hey guys, welcome back to Journey with Jaya. This is Pity Adi episode 6. ஸோ நம்ம சந்திரத்தால் லேக்லேருந்து இப்போ மணாலி போயிட்டுருக்கோம். ஸோ இது போகிற வழி ஃபுல்லாக இப்படி தான் கைஸ், ரோடே கிடையாது, ஃபுல்லாக இதுமாரி ஆஃப் ரோடு தான். ஸோ நாங்கள் சந்திரத்தால் கேம்ப்லேருந்து ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டு அந்த லேக்லாம் போயிட்டு ஒரு 10:30 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கேம்ப்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ சந்திரத்தால் டு மணாலி ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெரெயின் தான். ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் எந்த ஒரு ஷாப்பும் இருக்காது, எந்த ஒரு சிக்னல்ஸும் கிடைக்காது இந்த ரூட்லேயே. இந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைடராக இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ ஏகப்பட்ட வாட்டர் கிராசிங் வரும். ஆக்சுவலாக இந்த ரூட்டு மட்டும் சந்திரத்தால் டு மணாலி போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ நானே வந்து இங்கே ஃபஸ்ட்டு வாட்டர் கிராசிங் கிராஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி போயிட்டுருக்க ஒரு வாட்டர் கிராசிங். சரி, அங்கேயே வண்டி ஸ்டாப் ஆகலை, அப்படியே ரேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ நம்மளை கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே போக வேண்டியதான். நம்ம மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் ரூட்டு, ஒரே ரூட்டு தான் எனக்கு தெரிஞ்சு மணாலி. ஆனால் சின்ன சின்னதாக சில ரூட்டு ரைட்டு கட் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். பட் மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லியாக எல்லோரும் போயிட்டுருக்கு. எந்த ரூட்டோ மோஸ்ட்லி வெஹிக்கிள்ஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ரூட்டு தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். ஏன்னா அங்கே மேப்பு வந்து சிக்னல் கிடையாது. ஸோ ஆஃப்லைன் மேப்ஸும் டவுன்லோட் பண்ணி வைக்கல. இப்படியே தான் கைஸ் போயிட்டே இருக்கும். இந்த ரோடு ஃபுல்லாகவே இப்படி தான். ஆக்சிஜன் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். ஸோ நம்ம எதாவது சின்னதாக சின்னதாக கீழே குனிஞ்சு இப்படி இருந்தால் கூட அந்தளவுக்கு மூச்சு வாங்கும். சும்மா டயரில் இருக்கிற அந்த மட்டை தட்டின அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டயர்ட்னஸ் ஆகிடுச்சி உடம்பு. அதிகமான டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இந்த லைனில் இமாச்சலில் கிடையாது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல்லே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஏகப்பட்ட மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஓவரால் இந்தியன் கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இமாச்சலில் தான் வந்து அதிகமாக. ஸோ ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டு வந்து இமாச்சலில் வந்து அவ்வளோவா கிடையாது. பட் ஆனால் எக்ஸ்பென்ஸு, ஸோ அவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ கம்பேர் டு எல்லா ஸ்டேட்டையுமே கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் ஸோ இமாச்சலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த ரோடு ஒர்க்குக்காக. ஏன்னா நம்ம நார்மல் ரோடு மாரி இங்கே கன்ஸ்ட்ரக்ட்லாம் பண்ண முடியாது. அடிக்கடி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் திரும்பவும் டேமேஜ் தான் ஆகும். ஏன்னா அந்தமாரி இங்கே வெதர் கண்டிஷன் அதுமாரி இருக்கும், எப்போ வேணால் இது சரியும். ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இமாச்சலில் இங்கே இதுமாரி ஒரு விஷயம் இருக்குது. ப்ராஃபிட்ஸு வந்து கிடையாது இந்த ஸ்டேட்டை பொறுத்தவரையிலும். ஸோ நேச்சர் எப்படியோ அது அப்படியே தான் இருக்குது, யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ ரோடு ஒர்க் கொஞ்சம் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் ரோடு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடம்.
இமாச்சலில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா டிபெட்டு பீப்புள் தாங்க. டிபெட்டு புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்க பீப்புள் தான். ஸோ இங்கே அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாக் இருக்குது, ப்ரேயர் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. அந்த ரெட்டு, க்ரீன், ஒயிட்டு, ப்ளூ, எல்லோ, ஸோ இதுமாரி 5 கலரில் அந்த ஃப்ளாக் இருக்கும். இங்கே நிறையா பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாக் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அது எப்படின்னா தமிழில் ஐம்பூதங்க சொல்கிறாங்கல்ல, ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். சிகப்பு கலரு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பை குறிப்பிட்ற மாதிரியும், க்ரீன்னா தண்ணீரை குறிப்பிட்ற மாதிரியும், ஒயிட்னா வந்து பார்த்திங்கன்னா காற்றை குறிப்பிட்ற மாதிரியும், இதே எல்லோனா பூமியை குறிப்பிட்ற மாதிரியும். ஸோ 5 கலர்லேயும் வந்து பார்த்தோன்னா காற்று பட்டு திரும்ப நம்ம மேலே வந்து படுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஏர் வந்து நமக்கு நல்ல ஒரு அமைதியும் ஒரு கைண்ட்னஸையும் கொடுக்குன்றாங்க. அதேமாரி நமக்கு ஒரு நல்ல ஒரு பவரையும் கொடுக்குன்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபெட் புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்களுடைய நம்பிக்கைங்க, அவங்களுடைய பிலீவ் இது. ஸோ இதனால தான் அந்த ஃப்ளாக் எல்லாம் நிறைய இடத்துல பறந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் அதுக்கு ரீசன். ரோடு ஃபுல்லாகவே இந்த இரும்பால் கட்டின பாலம் தான். எல்லாமே இந்த இரும்பு பாலம் தான். ஹேங்கிங் பிரிட்ஜு இந்தமாரி தான். எல்லாம் தொங்கு பாலம், இந்த ரோப்பால் கட்டின பிரிட்ஜு. ஸோ அந்தமாரி தான் இருக்குது. இது இப்போ தண்ணி கம்மியாக போகுது பிரச்சனை இல்லை. அதிகமாக போச்சுன்னா ஒரு சைடு வந்து கண்டிப்பாக இந்த பிரிட்ஜு வந்து கீழே சரியத்துக்கு வாய்ப்பும் அதிகம். ஸோ அதுதான் நான் சொன்னேன், இமாச்சலில் வந்து பார்த்திங்கன்னா அதிக எக்ஸ்பென்ஸ். ஏகப்பட்ட கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இந்தமாரி ரோடு ஒர்க்கு அதிகமாக பண்ணுறாங்க. இந்த ரோடு ஒர்க்கில் வந்து பிஆர்ஓ ப்ரோன்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்னா ப்ரோனா நம்மளை தான் சொல்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டேன். ப்ரோ மீன் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். ஆக்சுவலாக அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோன்னு போட்டிருக்காங்க. நிறைய இடங்களில் ப்ரோ கோஸ்லோ. அதை ரீட் பண்ணும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு வாட்டர் கிராசிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எந்தளவுக்கு அருவிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி கொட்டுது பாருங்கள். நல்லா வேகமாக வந்துட்டு இருக்குது. ஆனால் ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி பொறுமையாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் தண்ணி வந்து நம்ம ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எப்பயுமே தண்ணி மேலே இருக்கிற லேயரில் வந்து நார்மலாக தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக தான் போயிட்டுருக்கும் தண்ணியை மட்டும் நம்ம எப்பயுமே சாதாரணமாக ப்ரிடிக்ஷன் பண்ணவே கூடாது. ஏன்னா தண்ணிக்கு வந்து பவர் அதிகம். நல்லா வேகமாக இழுத்து தள்ளும்.
இந்த மாதிரி இடத்துல தாங்க நம்ம இந்த வண்டியை பற்றி நம்ம ட்ரைவ் பண்ணிருக்கிற வண்டியை பற்றி பேசியே ஆகணுங்க. ஸோ வண்டி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 411. ஸோ கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சிங்க. 2016 இது வந்து பார்த்திங்கன்னா அதை லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணி 9 இயர்ஸ் ஆகிடுச்சி. ஆக்சுவலாக அது வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அப்கிரேட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 415 ஒரு வண்டி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 411 வந்து டிமாண்ட் அதிகங்க. ஸோ 450 விட 411 தான் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா 411 டிசைன் அப்படி, கம்ஃபர்ட் அப்படி. ஸோ இது வண்டி 200 கிலோங்க, வெயிட் அதிகம் தான். பட் ஆனால் புல்லட்டோட வெயிட் அதிகம். பட் இருந்தாலும் அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் 50%, ரியரில் 50%. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டெரெயினில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஹிமாலயன் பைக்ஸ் மட்டும்தான் அதிகம். எவ்வளோ அட்வென்ச்சர் பைக், ஏடிவி பைக் இருந்தாலும் ஹிமாலயன் பாருங்கள், காஸ்ட் வைஸும் சரி, நல்லா பில்டு குவாலிட்டி வைஸும் சரி, ஸோ அதனால் மைலேஜ் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா, மைலேஜ் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் மைலேஜ் இது பெஸ்ட்டு மைலேஜ் தாங்க. 30 கொடுக்கும் ஆக்சுவலாக அது. ஸோ எல்லாத்துலேயுமே இது வந்து ஆல்ரவுண்டராக வின் ஆகிடுச்சிங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 450 சக்ஸஸ் ஆகலை. என்ன கேட்டால் சக்ஸஸ் ஆகலை. நிறைய பேர் அதை லைக் பண்ணலை. இதோட பவர் டார்க் அதிகமாக இருந்தாலும் டிசைன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபெயிலியர் தான். ஸோ ஸ்டில் 411 தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதனால் ஆரியிலே வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டாப் பண்ணாலும் திரும்ப ரீலான்ச் மாதிரி பண்ண போகிறாங்க. அடுத்த ஹையர் சிசியில் 440 சிசி கொடுத்து பவரும் டார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இதே டிசைன்லேயே வந்து திரும்ப வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பைக்கை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தால் இது வந்து பைக்கு ரிவ்யூ விலாக் ஆகிடும். ஸோ அதனால் இதோட நம்ம பைக்கை பற்றி ஸ்டாப் பண்ணிக்கலாம். நமக்கு ஆப்போசிட்டில் வர வேன்ஸு, கார் எல்லாமே வந்து இப்போ காசா போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக மணாலிலேருந்து வராங்க நினைக்கிறேன். மணாலி டு காசா போகிறாங்க. காசா ரீச் ஆனாலும் திரும்ப ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. ஸோ ஏன்னா இமாச்சல்லே வந்து காசா தான் ஒரு ஹைலைட்டான பிளேஸுன்றதுனால காசா மட்டும் போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது. நம்ம என்டையர் இமாச்சல்லே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸ்பிட்டி வாலி சர்க்கியூட் சொல்லுவாங்க இதை. நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ அவங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கம்மின்றதுனால காசா இப்படி வருவாங்க. நாம் வந்த ரூட்டு வேறு, அவங்க வர ரூட் வேறு. டைம் பார்த்திங்கன்னா சரியாக 11:30 12 கிட்ட ஆகிடுச்சுங்க. மார்னிங் அங்கே சந்தத்தால் கேம்ப் சைட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ஆடுறதோட சரி. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூஸாக ரைட் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்கேயுமே பிரேக் எடுக்கலை. ஏன்னா வழியில் எந்த ஒரு ஷாப்பும் கிடையாது, எந்த ஒரு டீ கடையும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு டீ கடை வந்தால் வண்டியை ஸ்டாப் பண்ணலான்னு
பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அதுமாரி நாங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு டீ ஷாப் வந்ததுங்க. ஸோ இங்கே தான் நாங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணோம். இதுதான் சந்திரத்தாள்லேருந்து அந்த டீ ஷாப் இதுதான். ஸோ எங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே எல்லாமே கிடச்சிதுங்க. மோஸ்ட்லி வாட்டர் பேக்கெட்டுலேருந்து ஸ்நாக்ஸ் ஐட்டத்துலேருந்து மேகி, நூடுல்ஸ் எல்லாமே இருந்தது. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க. நம்ம ஏரியாவில் என்ன ப்ரைஸ் இருக்குமோ அதே ப்ரைஸ் தான். ஸோ ஹை ஆட்டிடியூட்ன்றதால அங்கே அதிகமாக இருக்கும் அந்தமாரிலாம் எதுவுமே இல்லை. நார்மல் ப்ரைஸ் தான். அங்கே என்ன ப்ரைஸோ அதே தான் இங்கேயும். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். இங்கே டீ சாப்பிடும்போது ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தரை மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மணாலியில் ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்டார். ஸோ எனக்கு முன்னாடி போன ரைடர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மணாலியில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. இல்லை எங்களுக்கும் ரூட்டு தெரியாது. சரி அவர் கூடயே நம்ம போயிடுவோம் ஃபாலோ பண்ணிட்டு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மறுபடியும் ஒரு வாட்டர் கிராசிங்கு. போகிற வழியில் இந்த ஸ்பாட்டு நல்லா இருந்தது. நிறுத்தி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா மலையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பனி தெரிஞ்சுது. அது ஆனால் பனி தெரியுது, எங்கே இருக்குன்னே தெரியல. ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது. கடைசி வரலும் அந்த பனி இருக்கிற இடத்த நாங்கள் பார்க்கவே முடியல. ரொம்ப நேரமாக ஆஃப் ரோடே ட்ராவல் பண்ணி இப்போ தான் ஹைவேஸே பார்க்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் மணாலி கிட்டே ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைட் சைடில் ஒரு ரோடு போகுது. இது வந்து இப்போ ரைட் சைடில் போகிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா லே லடாக் போகிற ரூட்டுங்க. நாங்கள் லே லடாக்லாம் போகலை. ஸோ மணாலி போகணுன்றதுனால இப்போ நாங்கள் இங்கே லெஃப்ட் எடுக்கிறோம். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிங்கன்னா ஒரு டனல் வரும். ஸோ அந்த டனலுக்குள்ளே அப்படியே போயிட்டிங்கன்னா மணாலி போயிடும். இப்போ டனல்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு 2 ரோடு இருக்கும். லெஃப்ட் எடுத்தால் லே லடாக் போகிற ரூட்டு, ரைட் எடுத்தால் நம்ம காசா போகிற ரூட்டுங்க. ஸோ நம்ம கூட அந்த ரைடர் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா சிசு வாலி போயிட்டார். லே லடாக் போகிற ரூட்டில் இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் சம்திங் அவ்வளோதான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட் தெரில. பட் ஆனால் அவர் சிசு வாலி நான் போய் பார்க்க போகிறேன் சொல்லிட்டு அவர் மட்டும் தனியாக கிளம்பிட்டாராங்க. ஸோ அந்த லெஃப்ட் எடுத்து லே லடாக் போகிற ரூட்டு போயிட்டார். ஸோ நாங்களாம் ஸ்ட்ரைட்டாக வந்துவிட்டோம். ஏன்னா நாங்கள் அவ்வளோ டயர்டாகிடுச்சு. எப்படியாவது இதோட ட்ரிப்பை எண்ட் பண்ணால் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம். ஏன்னா அந்தமாரி கிளைமேட்டு எல்லாமே அதுமாதிரி இருந்ததுனால ஸோ நான் வந்து டனலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே டனலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். ஒருத்தர் மட்டும் தான் சிசு வழி போயிட்டு திரும்ப டனல் வந்தார். இதே டனலுக்கு வந்தார். ஸோ அங்கே நிறுத்தி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டனலை பற்றி சொல்லியே வேணுங்க. இதுதாங்க வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு உயரமான பகுதியில் உள்ள ஒரு டனல். இது கிட்டத்தட்ட 10,000 ஃபீட்டு, 10,000 அடிக்கு மேலே உள்ள ஒரு டனல். அதுவும் இந்த டனலுடைய டோட்டல் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 9.2 கிலோமீட்டருங்க. ஸோ டனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீனாக இருந்தது. இந்த டனல் வந்து பார்த்திங்கன்னா 2020 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் கிட்ட ஆகுது டனலில் லான்ச் பண்ணி. டனல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெல் மெயின்டைன்டாக தாங்க இருந்தது. ஸோ ஸ்பீடு இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஏர் வென்டிலேஷனும் இருக்குங்க ஃபுல்லாக. இதுதான் வந்து நான் ட்ராவல் பண்ணதில் ஒரு லாங்கஸ்ட்டு டனல், 9.2 கிலோமீட்டர். ஸோ இதே ஸ்பீடில் தான் போகிறோம். அங்கே ஓவர்டேக்குலாம் இடமே கிடையாதுங்க. ஸோ அவங்கவுங்க லேனை பிடிச்சி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அப்படியே போயிட்டுருக்கேன். அந்த டனலை கிராஸ் பண்ணதும் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ரொம்ப நேரமாக டனலுக்குள்ளே போகிற மாதிரியே இருந்தது.
எங்கேயா நிறுத்தலான்னு பார்த்தா டனல்லாம் நிறுத்தக்கூடாதுன்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டெலாம் வச்சுருக்காங்க. எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா அது பெரிய ரிஸ்கில் போய் முடியும். எங்கெல்லாம் நிறுத்தக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டனலே இவ்வளோ தூரம்னா இப்போ இந்த மலை எவ்வளோ லென்த்துக்கு வந்திருக்கும் பாருங்கள். 9 கிலோமீட்டருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மலையை குடஞ்சி இந்த டனலை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வேறு லெவலுங்க. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரெக்கார்டு தாங்க. ஒரு வழியாக டனல் எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ இதுதாங்க மணாலிலேருந்து வரவங்களுக்கு இதோட மணாலி ரோட்டு இந்த பசுமையெல்லாம் இதுக்கப்புறம் இருக்காது. எங்களுக்கு இப்போ இதுக்கப்புறம் தான் பசுமையே ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் தாங்க நார்மல் லைஃபுக்கே வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே தான் ட்ரீஸே பார்க்க முடியுது. மரங்கள், மக்கள் ரொம்ப நேரமாக ஒரு தனி தீவில் வந்துட்டு இப்போ தான் ஒரு நார்மல் என்விரான்மெண்ட்டுக்கே வர மாதிரி இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட ஷிம்லா மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த இடம் பார்க்குறதுக்கு. இப்போ மணாலி, ஸோ அந்த பைன் ட்ரீஸு எல்லாமே இங்கேயும் அதிகமாக இருந்தது மணாலியில். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ஆஸ் யூஸ்வல் நார்மல் ரோடு தான் கைஸ். நார்மல் டெரெயின், நம்மளுடைய எப்படி ஊட்டி கொடைக்கானல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மவுண்டெயின் பிளேஸ் மாரி தான். பட் என்னென்னா இங்கேயும் ரிவர்ஸ் ரொம்ப அதிகமாக போகும். மணாலி ஒட்டி பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் அதிகம். ஸோ அதுதான் இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமே. அதனாலே டிராஃபிக் ஆகும், அதுமாரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் ரூம் போயிட்டுருக்கோம். இப்போ மணாலிலே பார்த்திங்கன்னா மேகிம் காட்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு ரூமு. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ. ஸோ நான் உங்களுக்கு நல்ல பிளேஸ் ஏதாவது நான் கண்டினியூ பண்ணுறேன். மணாலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கைஸ். மணாலி ஒட்டி பார்த்திங்கன்னா ரிவர் போயிட்டுருக்கோம். தண்ணி மழைலாம் பெஞ்சுன்னா ரொம்ப அதிகமாக போகும் ஆக்சுவலாக. ஸோ அந்த தண்ணி கலர்லாம் பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட் கலரில் போடும். ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்டோனுடைய கலர் அதுமாரி போல் சுண்ணாம்பு தண்ணி மாரி கலரு வெள்ளை கலரில் போயிட்டு இருக்குது. நான் ஏதாவது பிளேஸில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரிவரை கிராஸ் பண்ணும்போது தண்ணி எப்படி போட்டுருக்கு. ஸோ அது எப்படின்னா இந்த ரிவர் பார்த்திங்கன்னா ரோடு ஒட்டியே போகிறதுனால தண்ணி ரொம்ப அதிகமாக வரும்போது இந்த ரோட்டையே அடிச்சுட்டு போயிடுது. ஸோ அந்தமாரி தான் ரோடு பிளாக் ஆகிறது, டிராஃபிக் ஆகிறதுக்கான ரீசனே தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.
மணாலியுடைய மெயின் சிட்டிக்கிட்ட வந்துட்டோம். இங்கே ஆக்சுவலாக ஒரு சிக்னல் மாதிரி இருக்கும். சிக்னல் மாரினா ஜங்ஷன் மாரி சொல்லலாம். ஸோ இது இந்த ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம ரைட் எடுத்தோன்னா மணாலிக்குள்ளே போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் சண்டிகா இருக்க ரூட்டு. ஸோ இதுதான் மணாலி சிட்டிக்குள்ளே போகிற ரூட்டு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரைட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம ரைட் எடுக்கணும். நமக்கு பண்ணி ஒரு ரைடருக்கும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். அவங்களும் இப்போ நான் தான் மேப் பார்த்துட்டு போகிறதுனால எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த ரைட் எடுத்து நேராக ஒரே ரோடு மேலே லைட்டாக ஹில் மாரி போவோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட சிட்டி மாரி தான் இருக்கும். ஸோ இங்கே தான் இப்போ நாங்கள் காட்டேஜை தேடி போயிட்டுருக்கோம். மேகிம் காட்டேஜ். இங்கே ஒருத்தர்கிட்ட மேகிம் காட்டேஜ் எங்கன்னு கேட்டேன். பட் அவருக்கு தெரியலையா இல்லை கம்யூனிகேஷன் ப்ராப்ளமானு தெரில. சரி நம்ம மேப்பை மட்டும் பார்த்துட்டு நேராக தான் காமிச்சிது. பட் எந்த பாயிண்ட்டுன்னு தெரில கரெக்டாக. சரி கொஞ்சம் தூரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கிட்ட போன பிறகு தான் சஜாத் நின்றுட்டு இருந்தார். அவர் ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்காப்புல. ஏன்னா அவர் தான் மாருதி ஜிம்னி ஓட்டிட்டு வந்தார் லக்கேஜ் வேனை. ரூம் ரீச் பண்ணிட்டோம். இதுதான் மேகிம் காட்டேஜ். ஸோ இன்றைக்கி நைட்டு இங்கே ரூமில் ஸ்டே பண்ணுறது இல்லாமல் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே ரூம் ஸ்டேயில் தான் இருப்போம் நாங்கள். ஸோ மணாலி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் தான். ஸோ நாளைக்கு இன்னைக்கு டே ஓவர் மேக்ஸிமம். ஸோ நாளைக்கு ஃபுல்லாக மணாலி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ மணாலியில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் இதை பற்றின வீடியோலாம் நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடு வரும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிட்டியோடைய ஃபைனல் எபிசோடாக இருக்கும்.